ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் சாண்ட்விச்சுக்கு நம்ம ஒரு க்ரீன் சட்னி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாதி கட்டு புதினா எடுத்து தழையை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகா, காரம் பிடிக்கிறவங்களுக்கு 4 கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஹாஃப் லெமனோட ஜூஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரலாம் இல்லை, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தால் சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி. இந்த க்ரீன் சட்னியை வெஜ் சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் டொமேட்டோ, 1 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் பாதி கேரட்டை நல்லா சீவி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டால் அதை சாப்பிடும் போது கீழே விழுந்துடும், அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் கேரட் நல்லா சீவி வச்சுருக்கேன். அண்ட் ஹாஃப் குக்கும்பர் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன் இருந்துச்சுன்னா கார்னும் நம்ம சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாண்ட்விச்சுக்கு ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட்டாக நான் மைனீஸும் சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு கடையில் விற்கும். இதோட விலை 140 ருபீஸு, பில்லிங் 38 ருபீஸ் ஆச்சு. அது ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெட் மேலேயும் தடவிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் இந்த சாண்ட்விச்சுக்காக கிரேஸ்லேருந்து இந்த சாண்ட்விச் ப்ரெட் தான் வாங்கியிருந்தேன். இதோட விலை 50 ருபீஸ். இதில் 11 ஸ்லைசஸ் இருந்தது. ரொம்ப பெரிய ப்ரெட்டாகவே இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும், அந்த அளவுக்கு இருக்குது. இதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதை நல்லா பிரெட் மேலே தடவி விட்டுக்கணும். க்ரீன் சட்னிக்கு அப்புறம் நம்ம அந்த மைனீஸ் அண்ட் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நிறைய வைக்காதீங்க, சாப்பிடும் போது கீழே விழுந்துடும். வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு பிறகு நம்ம சீஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி அமுலில் அந்த க்யூப் சீஸ் விற்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை சும்மா கையிலேயே ரஃபாக பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் திருவி கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி 2வது ஸ்லைஸ் பிரெட் எடுத்து க்ரீன் சட்னி அண்ட் மைனஸ் அண்ட் சாண்ட்விச் பிரெட்டு நல்லா தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டோஸ்டர் இருந்தால் டோஸ்ட்டில் பண்ணலாம். இன்றைக்கி டோஸ்டர் என்கிட்ட இல்லாததுனால நான் தோசைக்கல்லே பண்ணிட்டேன். தோசைக்கல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிடும். 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணி நம்ம இந்த ப்ரெட்டை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பட்டர் இல்லைனா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனாக 2 சைடு ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நைஃப் வச்சு நம்ம டயக்னலாக கட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் டிஷ் தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். க்ரீன் சட்னி கூட நம்ம 3 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. பிரெட் ஆம்லேட் பண்ணும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.